ஒரு வாரமா இம்சை தாங்க முடியலப்பா. பாக்குறதுக்கு பொன்வண்டு மாதிரி இருக்கா, கருவண்டு மாதிரி கொடைகிறா. அமைதி அமைதி அமைதி. நம்ம 2 பேருக்கு ராசி பணம் பார்த்தேன். ஏன் ராசிக்கு திடீர் திருப்பம்னு போட்டிருக்கு, ஓ ராசிக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு. சார், மளிகை கடை பாக்கிய வசூல் பண்ண வந்திருக்கேன். மளிகை கடை பாக்கிய? நம்மளுக்கு மளிகை கடைக்கு என்னப்பா சம்பந்தம்? நம்மளுக்கு பிராண்ட் ஷாப்புக்கு தான் சம்பந்தம். அது மட்டும் இல்லாம நாங்க கட்டிங் பண்றதா இருந்தாலும் கூட கடன் சொல்ல மாட்டோம், கை மேல காசு கொடுத்துருவோம். சார், நீங்க இல்ல சார், உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே ஒரு பொண்ணு, அவங்க தான் பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், வீவா, மால்டோவானி இதெல்லாம் வாங்கிருக்காங்க. அப்புறம் காம்ப்ளான் கூட வாங்கிருக்காங்க சார். காம்ப்ளான் கூட வாங்கிருக்காளா? சின்ன குழந்தை, அவதான் ஏற்கனவே பென்ஸ் லாரி மாதிரி திமு திமுன்னு வளர்ந்துருக்காளே. அது எனக்கு தெரியாது சார். மொத்தம் 600 ரூபாய் ஆச்சு. இத பாருங்க, கையெழுத்து கூட போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ஏரியா பால்காரனுங்க. உங்க வீட்ல இருக்காங்களே ஒரு பொண்ணு. உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்குது, அது என்கிட்ட இன்ஸ்டால்மென்ட்ல புடவை வாங்கிருக்குது. டீடைல் வேண்டாம் சார், அமௌண்ட் மட்டும் சொன்னா போதும். இது அமௌண்ட் மட்டும் இல்லீங்களே. எப்பா இவர் நம்ம கஸ்டமர்ப்பா. ஆமா, வண்டியில என்னங்க ப்ராப்ளம்? ப்ராப்ளம் வண்டியில இல்லீங்க, பின்ன குன் என் ஹார்ட்ல தான் ப்ராப்ளம். அதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்குள்ள போணும், மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கீங்க. அட அது இல்லீங்க, இது சுகர் ப்ராப்ளம். உங்க வீட்ல கீதான ஒரு பொண்ணு இருக்கு இல்லீங்களா? அதேதாப்பா. அதேதாங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நீங்க வரதுச்சுன்னா ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாங்க. ஒரு 20 பவுன் நகை, ஒரு 25,000 ரூபாய் பணம். அப்புறம் எனக்கு சொந்தம்னு சொல்லி யாரும் இல்லைங்க. அப்படி அந்த கல்யாண சேவை நீங்களே எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அட என்னப்பா ரொம்ப ஃபீல் பண்றீங்க? அந்த பொண்ணை உங்ககிட்ட பிரிச்சு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, நானும் வீட்டோட மாப்பிள்ளை வந்து தங்கிறேன். ராசப்பு 1 செகண்ட். என் வரதட்சணை பத்தி தானே பேசிக்கிறீங்க? இல்லப்பா, செருப்பால் அடிக்கணுமா இல்ல சீவக்கட்டில அடிக்கணுமான்னு யோசிக்க. ராசப்பா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. விட்டாவ கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்தி பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், சீரியஸ் நடு வீட்டுல வந்து உட்காந்துருவா. இதுக்கு சட்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்க. அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது. என்ன முடிவு? அவ்வளவு கொலை பண்ணணும். எடாருவாள உடாருவாள என்ன ஏன்டா குடுக்குற? நீதான கொலை பண்ண போற? இது நாள போப்பா. வேலப்பா நில். என்ன உனக்கு ஒன்ன பத்தி தெரியாது, உன் கண்ணை பத்தி தெரியாது. உன் கண்ணுல ஒரு வீரம் இருக்குது வேலப்பா, வீரம் இருக்குது. இது வீரமா? இது வரைக்கும் இத பத்தி எவனுமே என்கிட்ட சொல்லலையே. குடு அருவாள. கிளம்பல கிளம்புற இருக்கிற ராசப்பா. வெறும் அருவாளை மட்டும் கையில கொடுத்து என்ன பிரயோஜனம்? வீர திலகங்கிற பேர்ல நேத்தில ஒரு பொட்டை ஒண்ணு இழுத்து விடு. என்ன இன்ஜினியர் எடுக்கிற? மெக்கானிக் செட்ல இந்தாண்டா கடைக்கு வெண்ண. இதுக்கு பேசாம வெண்ணெயை தடவி இருக்கலாமே. ஊட்டில அடிக்கிற குளிருக்கு உதட்டியா சப்பிட்டு போயிருப்பேன். வருகிறேன். சோனா, கீதா, நீ எப்படி இங்க? உள்ள வா சொல்றேன். உன்னை ஆள மாத்தி கடத்திட்டு வந்துட்டாங்களா? உள்ள ஏன் ஆள் குரல் கேக்குது? அப்புறம் நீ ஏன் இங்கே தங்கிட்ட? என் சித்தி பத்தி தான் உனக்கு தெரியுமே, என்னை எவ்வளவு பாடுபடுத்திருக்கான்னு. ஒரு நாள் அப்படியே வார்த்தை முத்தி போய் ரொம்ப கேவலமா பேசிட்டா. சரி, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலான்னு வெளியில வந்த என்ன இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை கிடைச்ச உடனே லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிடுவேன். இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வருமா? இங்க இருக்கிறதுல ஒண்ணு, அதான் அந்த வேலைப்ப சரியான குடிகாரனாச்சே. இன்னொன்னு மட்டும் என்ன யோகியமா? அது ஒரு குடிமகன் தான். குடிக்கிறவங்கள கெட்டவங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அடுத்தவங்க குடிய கெடுக்கிறவங்க தான் கெட்டவங்க நான் நினைக்கிறேன். இவங்க விவரம் இல்லாதவங்க, லூசு பசங்க. குடிச்சு குடிச்சு தன்னை தானே அடிச்சுக்கிறாங்க. நல்ல பொண்டாட்டி வந்தா திருந்துட்டு போறாங்க. ஆனா பொம்பளைங்க விஷயத்துல மட்டும் நல்லவங்களாதான் எனக்கு தெரியுது. நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த குளிர்ல கூட வெளியில போய் படுத்துக்கிறாங்க. அப்ப எனக்கு வரப்போற புருஷன் நல்லவர்னு சொல்லு. அப்புறம் அவர் வந்தா சொல்லு, என் வீட்டுல அவரை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதா தெரியுது. அது சொல்லிட்டு போலான்னு வந்த, அப்பதான் உன்ன பார்த்தேன். அப்ப நான் வரேன். ஐயோ அட பாவி, இத்தனை நாள் குடிச்சிட்டு கலாட்டாதான் பண்ணிட்டு இருந்த, இப்ப அருவாளை தூக்கிட்டு ஆளை வெட்டவே கிளம்பிட்டியா? ஐயனார் கோவில்ல ஆடு வெட்டுற மாதிரி நல்லா இருக்கியா? உன்னை போய் காதலிச்சேன் பாரு, என் தலையெடுத்து. தங்கச்சி, நீங்கதான் மச்சானோட டாவா. அஜோ கொடி மாதிரி இருக்கீங்களே. நான் அப்பயே மச்சான் கிட்ட கேட்டேன், ஏன்பா சூப்பர் ஃபிகரை லவ் பண்றியே, அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி அருவாளை தூக்கிட்டு அழைச்சாட்டி போட்டேன் அப்படின்னு. அதுக்கு உனக்கு என் கண்ணை பத்தி தெரியாது, அந்த கண்ணுல ஒரு வீரம் இருக்குடா அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் உன் கண்ணுல வீரம் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல, போன தாண்டா இருக்குடா, அது தொடச்சு பேசுறாடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஒரே அடிக்காதீங்க. ஏன் எதிரில அடிக்காதீங்கன்னு தான் சொன்னேன். தனியா கூட்டிட்டு போய் குண்டக்கா மண்டக்கா சாத்துங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதன்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன், நீங்க அடிக்கிற அடி என் வாழ்க்கைக்கு உதவியா இருக்கணும். எப்படி அவர் திருந்தினா போதும் அண்ணன். என்ன ஊதுனு கவலைப்படாதீங்க, நீங்க போங்க தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன். சரி அண்ணே, உடம்பு பூரா பேண்டேஜோட தான் இனி இவரை பார்க்கணும். ஏண்டா உனக்கு தான் ஊத தெரியுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஆம்பளை கண்டா ஒரு நடிப்பு நடிக்கிற, பொம்பளை பார்த்தா ஒரு நடிப்பு நடிக்கிற. Who are you?
பேசிக்கலி ஐ அம் குட் ஆக்டர்மா. ஆக்டர் இப்ப நம்ம நடிச்ச நடிப்புல அந்த பொண்ணு என்ன ரொம்ப நல்லவன் நம்பிருச்சு. இப்ப நான் பார்த்து அந்த பொண்ணு கிட்ட மச்சான் நிறுத்திட்டா கழுத்து நிட்டு அப்படின்னு நீட்டு போறா. ஆஹா, இந்த யோசனை எனக்கு தோணலையே ராசப்பா. அம்மா அப்பா என்ன பண்ண போற? ஒரு 5 ரூபாய் கைமாத்து விட. எதே? டேய் வேட்ட. வாங்க சார். இப்பதான் சோனா வந்துட்டு போனா. பார்த்தேன். அவங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா உங்ககிட்ட சொல்ல சொன்னா. கேட்டேன். எதுக்குடா சிடு சிடுன்னு இருக்கிற? நல்ல விஷயம் தானே சொல்றாங்க. ஆஹா, என்ன சார், உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்களுக்கு எப்போ? உன்னே யாருன்னு தெரியலீங்க. அதுக்குள்ள எப்படி கல்யாணம்? ஏன் நல்ல பொண்ணு எதுவும் கிடைக்கலையா? கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். ராசு வேலு அவர்களுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட வாங்கின பணத்துல பாதியை இது கூட வச்சிருக்கேன். மீதிய மாச சம்பளம் வாங்கின உடனே கொடுத்துடுறேன். என்னடா இவ பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாளேன்னு நினைக்காதீங்க. நான் வெலிங்டன் ரோட்ல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். கீதா. அப்பாடா, ஒரு வழியா தலைவலி விட்டுச்சுடா. இன்னைக்காச்சும் சுதந்திரமா 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம். வா 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 வா. எனக்கு வேண்டாம்மா. ஏப்பா வவுறு தெரியலையா? நான் இன்னையில இருந்து குடிக்கிறதுல திருந்திட்டேம்மா. எது திருந்திட்டியா? என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? அந்த கரும்பம் முடிச்ச நாத்தம் முடிச்ச பழக்கத்தை விளையாட்டு போல பழகணும். அது நாளுக்கு நாள் அப்படியே டெவலப் ஆயிருச்சு. எப்ப குடிப்பழக்கம் ஒரு மனுஷனையே அழைச்சிரும்னு கீதா சொன்னாலும் அன்னையில இருந்து நான் திருந்திட்டேம்மா. அட பாவி சண்டாளா, குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானவின் பாட்டில எலிந்தா கூட அத வக்கனையா படிச்சுட்டு ராவா ஒரு பெக்க அடிப்பியே அந்த ராசப்பா எங்கப்பா? ஆயால் மறிச்சு போய். எது ஆயாவளை பாக்குற பொம்பளே மடக்கிட்டியா? அந்த ஆள் செத்து போயிட்டான்னு மலையாளத்துல சொன்னேன். ராசப்பா, ஏதோ ஒரு பொம்பளை சொன்னாங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா குடிய நிப்பாட்டின்னு சொல்றீங்க. உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த பார், பார்ட்னர் இல்லாம நான் குடிச்சு பழக்கம் இல்ல, உண்மைதான். ஆனா அந்த நிலைமை என்ன நான் மாத்திக்கிறேன். தனியா குடிக்கிறேன். ஒன் மேன் ஷோ. சில ஜென்மங்க திருந்தவே திருந்தாரு. அட இந்த பார், திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே. ஆனா வாமிட்டு வர்றதுனா ரொம்ப ஓவரு. ஐயா நல்லா பாத்துங்க. இனிமே இவனுக்கு லொல்லு மண்ணன் தான் பேர் வைக்கணும். இருப்பா, இந்த பார், வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் லொல்லு பண்ணலாம். என்ன அப்பாவி மாதிரி லுக்கு? குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் இன்னும் என்ன உனக்கு ஃபீலிங்? ஃபீலிங் இல்லம்மா, ஃபிக்ஸிங். ஃபிக்ஸிங்னா? கீதாவை என்னோட ஆட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ, இதுதான் நீ திருந்தனுக்கு காரணமா? லவ் அது என்ன வாயில கடிச்சிட்டு இருக்க? வெக்கமா? காதல் விஷயத்துல பொம்பளை தாயா வெக்க வரணும், ஆம்பளைக்கு வீரம் தான் வரணும். ஆமாயா, கரெக்ட்யா. காதல் ஒரு ஆம்பளைக்கு வீரத்தாயா வரணும். இப்ப நீ என்ன பண்ற? தைரியமா போய் என்னுடைய கீதாவை, அதாவது உன்னுடைய தங்கச்சிய ரொம்ப சந்தேகப்படுற நீ. ஒரு சேஃப்டிக்கா சொல்ற, கப்பனை தூக்கிட்டு வந்துரு. டேய், உனக்கு இதான் வேலையா? அன்னைக்கு இப்படி அருவாளை கொடுத்து தள்ளி. உன்னோட காதலுக்கு நான் உதவி செஞ்சல, அப்ப என்னோட காதலுக்கு நீதான் உதவி செய்யணும். அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆஹா, மடக்கிட்டாயா. சரி, எப்படிப்பா போய் தூக்கி வர சொல்ற? எவர் கிரீன் ஃபார்முலா. அப்படின்னா கம்பு சண்டை போட சொல்றியா? மயக்க மருந்து. மயக்க மருந்தா? சரி, அருவாளுக்கு இது எவ்வளவோ தேவை. ஆனா உன்னைய மாதிரி நான் ஆள் மாத்தி தூக்கி வர மாட்டேன். எப்படி வர்றேன்னு மட்டும் பார். டேய் ராசு, என் வேலைய நீ பாரு. கீதாவை நான் கொண்டு வர்றேன் பாரு. கீதா, அதே உடை, அதே நடை, அதே இடை. அள்ளிக்கோ. பின்னால பார்த்தா கீதா, முன்னால பார்த்தா சோதா. யாரா நீ? யாரு? நீதான் பொண்ணுகளை எல்லாம் கடத்தி கற்ப சூறையாடி கண்ணு கிட்னி எல்லாம் விக்கிறவனா? அடி பாவி, போலீஸ் விட மோசமான பொம்பளையாவுல இருக்கா? விட்டா 1க்கு 10 எப்பயா போட்டு உள்ள லீட்டுவா போட்டுருக்கு. ஆமா, நீ யாரு? நான் தான் அந்த ஹாஸ்டல் வார்டன். உன்னை என்ன பண்ற பாரு. இவன் வயசு
ஒரு வழியா மூட்டை பூச்சி கரப்பா பூச்சி பிள்ளை பூச்சி எல்லாம் தொலைஞ்சிச்சு. ஆமா, நம்ம தேடி வந்த பட்டாம்பூச்சி எங்க? சத்தம் கேட்டுச்சு, யாரையும் காணோம். கீதா சிக்கிட்டா. ஐயோ, வேலை செய்யுது மிஷின் வேலை செய்யுது. அட லூசு வேலு, வேலை செய்யுது. வேலு என்ன இதெல்லாம்? என்ன தங்கச்சி ராசப்பா, தங்கச்சி ராசப்பா, தங்கச்சி தங்கச்சி. ஐயோ ஐயோ, என்ன அப்பா. நிறுத்துப்பா, இந்த வீடுதான். என் ஃப்ரெண்டு வேலு பெரிய கில்லாடிங்க, கொள்கை வீரன், செய்ய அல்லது செத்து மடிங்கிற மாதிரி உங்களை எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டான். ஆமா, இப்படியே 2-3 வாட்டி நடந்தா கண்டிப்பா செத்து போயிடுவாரு. அவர் என்ன கூட்டிட்டு வரல சார், நான் தான் அவரை தூக்கிட்டு வந்திருக்கேன். அங்க பாருங்க. என்னையே கூட்டிட்டு வர சொன்னீங்க? எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பளிச்சுன்னு பேசிடுவனுங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. வெளிச்சத்துல உங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குதுங்க. பேச்சே வர மாட்டேங்குது, காத்து தேங்க வருது. அதுக்காக ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு திரும்பி பாருங்க. ஐ லவ். இது பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி காமெடியா நாம 4 பேரும் ஒத்துமையா ஒரே வீட்டுல குடித்தனம் நடத்தணும். இப்ப வக்கனையா பேசுவேன். கல்யாணத்துக்கு பின்னால உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி என்னை விரட்டி விட்டீங்கன்னா எப்படி நான் போறது? நட்புக்கு களங்கம் ஏற்படுத்தாதே. ரிப்பேருக்கு வந்த கண்ணாடியை உடைச்சிடாத. அண்ணே மெக்கானிக்ண்ணே, இந்தாங்க நீங்க வாங்கி சொன்ன பார்ட்ஸ். ஆ. வண்டியை சும்மா கும்முன்னு பாத்து கொடுங்கண்ணே. பிக்கப் பிச்சு வதண்ணே, ஃபிகர் வச்சோம்னா 100ல போவோண்ணே. இது பாருப்பா, வண்டி ஓட்டுறதுலயும் சரி, பொண்ணுகளை லவ் பண்றதுலயும் சரி, வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். ஆமா, இது டிவிஎஸ் பார்ட்ஸ் மாதிரி தெரியலையே. கரெக்டா டிவிஎஸ் சொன்னப்பா. பர்சனல் சொல்லி கொடுத்தானுங்க. அட்டப்பட்டில தான் டிவிஎஸ் ன்னு போட்டுருக்கு. ஐட்ட வேற. இதே மாதிரி பல தடவை நம்ம கடைக்கு வந்திருக்குப்பா. எங்க வாங்கின? ரங்கா மோட்டார்ஸ்ண்ணே. யார் பண்ணீங்க? நான் சிஎம், இவர் பிஎம். புரியல? அவர் சின்ன மெக்கானிக், நான் பெரிய மெக்கானிக். என்ன வேணும்? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, இது வந்துங்க ஒரு பெரிய கம்பெனி பண்ற ஸ்பேர் பார்ட்ஸ்ங்க. இதை நீங்க டூப்ளிகேட்டா தயாரிச்சு வண்டியில மாட்டீங்கன்னா போற வழியில அந்த வந்துன்னு வச்சுங்களேன், ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 பேர் செத்து போவாங்க. செத்து தொலைட்டு சனிருங்க. நாட்டுல பாதி ஜனத்தொகை குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. என்னப்பா இது, பார்த்தா வெளியே டீசென்டா டையெல்லாம் கட்டிட்டு இருக்காரு, உள்ள ரொம்ப பொறுக்கித்தனமா இன்டீசென்டா இருக்காரு. தம்பி, போண்டாவை பாக்குறதுக்கு ஆன மாதிரி தான் இருக்கும், பிச்சு பார்த்தா ரொம்ப சுடும். சுருக்கமா பேசிட்டார். கிளம்புமா? இருப்பா கண்ணு, அது போண்டா. ஆனா திருப்பாச்சி அருவா இருக்க, அது பார்த்தாலும் கூறாத்தா இருக்கு, வெட்டினாலும் கூறாத்தா இருக்கு. இதுக்கு என்ன சொல்ற? ஏய், எது வந்தாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுறா வெண்ண. ஏய், எல்லா போலீஸும் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போயிருக்காங்கன்னா யார் மேல தொன்ன கண்ணுங்களா? புறப்பட்டு வரும்போது எங்க போறோம், யாரு கிட்ட போறோம், என்ன பேச போறோம்ன்றது விசாரிச்சு வர்றது இல்லையா? ஐயோ விசாரிச்சுங்க. எல்லாரும் சொன்னாங்க, அந்த புறம்போக்கு கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, உட்கார்ந்து இருந்தா நெஞ்சு மேல மீது அடிங் நிறுத்திட்டு இருந்தா மூஞ்சி மேல மிதின்னு சொன்னாங்கப்பா. எட்டா குத்தா குத்து. Yeah.
மிஸ்டர் ராசு அண்ட் மிஸ்டர் வேலு, எங்க டிவிஎஸ் குரூப்புக்கு வர இருந்த கெட்ட பேரை நீங்க தடுத்துட்டீங்க. உங்களை பாராட்ட வேண்டியது என்னோட கடமை. இதை எங்களோட கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு பெரிய பணத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. எடுப்பா லட்சுமி வேமா. ஐயோ, ஏன் வர லட்சுமி தடுக்கிற? லக்ஷ்மி ஒரு நாள் வந்தா மட்டும் போராது, தினமும் லக்ஷ்மி வரணும். வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்கணும். இத பாருங்க சார், இவங்களுக்கு பணம் கொடுத்து பாராட்டுறதை விட இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு இவங்களுக்கு டீலர்ஷிப் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க நேர்மையானவங்க மட்டும் இல்ல, ரொம்ப திறமைசாலிங்க கூட. ரொம்ப கரெக்டா சொன்னம்மா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்றேன். கண்டே பத்மானி சுபகே பஞ்சமதரத